வணக்கம் தினமலர் நேயர்களே, உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு, ஒவ்வொரு மாதமும் இந்தியர்கள் 1000 கோடி ரூபாய் ஆன்லைனில் ஏமாறுகிறார்கள். இது அனைத்துமே சீனர்கள் விரிக்கின்ற வலை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஏடி கோபால் அரசியல் விமர்சகர் வந்திருக்கார். வணக்கம் சார். நன்றி. அதே போல பாலசுப்ரமணியம் தொழில்நுட்ப ஆலோசகர். வணக்கம் சார். வணக்கம் சார். கோபால் சார், உங்ககிட்ட துவங்கலான் இருக்கேன். அதாவது இந்த ஆன்லைன் மோசடி என்பது ஒரு மிகப்பெரிய வலை, சீனர்களால் வலிக்கப்பட்ட வலை. இது சில நாட்களுக்கு முன்பு கூட ஆன்லைன் இதில் செயல்படுவதற்காகவே சிலர் பயிற்சி பெறுகிறார்கள், மக்களை ஏமாற்றுறதுக்காகவே பயிற்சி பெறுகிறார்கள் என்று ஒரு தொலைக்காட்சி விவாதம் கூட நடைபெற்றது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அசைன்மெண்ட் படி நீங்கள் இவ்வளவு தொகையை நீங்கள் பெற வேண்டும், பேங்க்லேருந்து பேசுகிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. குறிப்பாக பெண் குரல்லாம் பேசுகிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு பெரிய மோசடி நடைபெறுது என்று ஒரு விவாதத்தில் கூட செய்தியாக வெளியே வந்தது. இது எப்படி சார்? கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 1000 கோடி என்பது பெரிய தொகையாக பார்க்கப்படுது இல்லையா சார்? அந்த சைபர் கிரைம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது இது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம யூபிஐ பேமெண்ட்ஸு, அது டிஜிட்டல் பேமெண்ட்லாம் ஆரம்பித்த காலத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ ரொம்ப ஒரு பெரிய ஒரு தொழில் மாதிரி ஆகிடுறது. இது நடக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி இந்த 4 மேஜர் கண்ட்ரீஸில் சைனாவோட ஃபண்டிங்கோட நடக்குது சார். அது வியட்நாம், மயன்மார், பிலிப்பீன்ஸ் அண்ட் ஒன் மோர் கண்ட்ரி, வியட்நாம் சொல்லிட்டேன், இன்னொரு கண்ட்ரி. இந்த 4 கண்ட்ரியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த விஷயத்தில், ஹேக்கிங் விஷயத்தில் தெரிஞ்சவங்களை ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு, அவங்கக்கிட்ட எந்த விதமான விஷயங்களும் சொல்லாமல் இவங்களும் நல்ல வேலை கிடச்சிருக்கு, அந்த ஃபாரின் கண்ட்ரி போகிறோம், பிலிப்பீன்ஸ் போகிறோம், சம்பளம் ஒரு டாலரில் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு போகிறாங்க. போனவுடனே அவங்க பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு கம்ப்ளீட்டாக இதுதான் ஒர்க்குன்னு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது இவங்க க்ரைமில் ஈடுபடுறாங்கன்றது. வெளியிலையும் வர முடியாது, பாஸ்போர்ட் வாங்கி வச்சுட்டுருக்காங்க. அவங்க வரலன்னா வேறு மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோன்னு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இது நடந்துட்டுருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி பேப்பரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிடில் ஈஸ்டில் அது மாதிரி ஒன்று ஆகி நம்ம கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட்டு அங்கே ஆரம்பித்து அவங்கள ஓரளவுக்கு எல்லாரையும் ரிட்ரீவ் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இது இங்கேருந்து போகிறவங்க பணத்தாசையில் மட்டும் போல். இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லுவோம். நான் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுனால, கம்ப்யூட்டர் லைன்லேயே இருக்கிறதுனால சொல்கிறேன். எல்லா பேங்க்ஸு, எல்லா இம்பார்ட்டன்ட் டேட்டா சென்டர்ஸ் எல்லாத்துக்குமே, கம்பெனிஸாக பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயும் சர்வர்ஸ்லாம், டேட்டா இதில் டேட்டா பேஸ் சர்வர்ஸ்லாம் ஹியூஜாக வச்சுருப்பாங்க. என்டையர் அந்த கம்பெனியோட டேட்டா, பேங்க்னா என்டையர் பேங்க்கோட டேட்டா, ரிசர்வ் பேங்க்னா ரிசர்வ் பேங்க் 28 கிளைகள் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா, அதோட டேட்டா எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். அது தவிர டிசாஸ்டர் ரெக்கவரின்ட்டு இன்னொரு சர்வர் இருக்கும். இந்த சர்வர் எங்கேயாவது ஆக்ட் பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எப்போவுமே ஒரு ஃபயர்வால் சிஸ்டம்லாம் டெவலப் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு ஹேக்கிங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க. அவங்க எடுத்துட்டு இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இந்தியாவுக்குள்ளே. இதுக்கு தான் இந்த ஹேக்கிங்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கிற இந்த இன்ஸ்டியூட்ஸ், ப்ரைவேட் இதெல்லாம் ஈவன் அஃபிஷியலாகவே இவங்க காலேஜஸ்லேயே சொல்லித்தராங்க. இல்லை, இது எத்திக்கல் ஹேக்கிங் பேர். இப்போ இது தெரிஞ்சவங்களுக்கு இது மாதிரி பேங்க்லையோ இல்லை வேறு எதுலையோ வேலை கிடைக்காதவங்க வெளியில் தேடும்போது இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் மாட்டிக்கிறாங்க. சைனா ஃபண்டிங் பண்ணுறதுனால இவங்களுக்கு நல்ல பைசா கிடைக்கிறது. அதனால் அங்கே போன ஒன்று தான் தெரியுது, இது ஐயோ இது மாட்டிக்கணும் நம்ம. பாஸ்போர்ட் பார்த்தோன்னா அவங்க வாங்கி வச்சுருக்காங்க, வெளியில் விட மாட்டாங்க. ரொம்ப மிரட்டினாங்கன்னா 3rd டிகிரி லெவலில் போயிடுவாங்க. கண்டிப்பாக. இப்போ அதனால் அவர் வழி இல்லாமல் அதே இதில் இருந்துட்டுருக்காங்க. என்னென்னலாம் அவங்க பண்ணுறாங்கன்றதை நான் அடுத்த இதில் பேசிக்கலாம். சார் பாலசுப்ரமணியம் சார், இப்போ அந்த 1000 கோடி என்பது ஒரு பெரிய தொகையாக பார்ப்பது. அது மட்டுமல்ல, கடந்த 5 மாதம் 7000 கோடி மொத்தமாக அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்போடியாவில் கிட்டத்தட்ட 45 நிறுவனங்கள் இது போல் கண்டுபிடிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொல்லியிருக்காங்க. இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர்
அவங்க மூலமாக தான் இந்த விஷயம் I4C அவங்களுக்கு மூலமாக தான் இது போல நிகழ்வுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ சார், இப்போது இது போன்ற விஷயங்கள் அடிப்படை மக்களிலிருந்து எல்லாருமே ஏமாறக்கூடிய சூழ்நிலை, அதாவது வந்து இந்த ஒரு வடையை வச்சு எளிய பிடிக்கிற மாதிரி அது மாதிரி நம்மளை வந்து இந்த ஆன்லைனில் பல்வேறு கவர்ச்சியான விஷயங்கள்லாம் சொல்லி சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அரசாங்கம் பல்வேறு தடுப்புகள், பல்வேறு நிகழ்வுகள்லாம் சொல்கிறாங்க, இது போகாதீங்க, ஏமாறாதீங்கலாம் சொல்கிறாங்க. இதையும் மீறி மக்கள் ஏமாறுறாங்கன்னா அது என்ன காரணம் சார்? மக்கள் கிட்ட அவேர்னஸ் கம்மின்னு தான் சார் நம்ம சொல்லணும். இப்போ சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கண்ட்ரி சொன்னாங்க இல்லையா? இந்த 5 கண்ட்ரி எல்லாம் பெரிய எக்கனாமிக்கல் பவர் ஹவுஸ் எல்லாம் கிடையாது. பட் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா டவுன் சவுத்ல இருந்து நிறைய சின்ன பசங்களையும் டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாமே அந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தே ஆர் கம்ப்ளீட்லி செக்யூரிட்டட் இன் கம்பவுண்ட். அதை விட்டு அவங்களால வெளியே வர முடியாது, அதெல்லாம் பண்றாங்க. இப்போ இதுக்கு எந்த யார் பண்றது, எங்க இருந்து ஃபண்டிங் வருது, இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 4 கண்ட்ரியை பிளேம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம உள்நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை நம்ம இருந்தோன்றது நீங்க கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அரெஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சடனா ஒரு ஃபோன் கால் வரும், உங்க பார்சல் ஒன்று கஸ்டம்ஸ்ல வந்திருக்கு, அதுல கான்ட்ராபேண்ட் இருக்கு, MD இருக்கு, ஹெராயின் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போட்டு அவங்கள வந்து அந்த ட்ராப்ல மாட்ட வைப்பாங்க. இதுல வந்து யார் விக்டிம்னு பாத்தீங்கன்னா பயப்படுறாங்க இல்லையா அவங்க விக்டிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சடனா ஆல் இந்த மூன் லைட் சடனா ஒருத்தர் கால் பண்ணி நான் இங்க இருந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க முதல்ல பேனிக் ஆகுறாங்க இல்லையா? அதுதான் அவங்களோட பெரிய அட்வான்டேஜ். ஸோ அங்க எதிரில் உட்கார்ந்து இருக்கவன் இந்த கால் சென்டரை எப்படி டிசைன் பண்ணிருப்பான்னா, ஒரு டிப்பிக்கலா ஒரு சிபிஐ ஆஃபீஸ்ல எப்படி ஒரு பேக்ரவுண்ட் எப்படி சவுண்ட் வருமோ, இல்ல ஒரு போலீஸ் காம்பவுண்ட்குள்ள என்ன மாதிரி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி ஈவன் ஆம்புலன்ஸ் சவுண்ட், தென் அகைன் எமர்ஜென்சி வெஹிக்கிளோட சவுண்ட் முதல் கொண்டு அந்த பீகான் சவுண்ட் வரைக்கும் அவங்க அதை ஃபீட்பேக்ல வச்சு இந்த விக்டிமை த்ரெட் பண்ணுவாங்க. இப்போ விக்டிமோட பெரிய இஷ்யூ என்னன்னா, இம்மிடியேட்டா ஒரு கால் வருது அப்படிங்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையா இருந்துட்டு இதை எப்படி மேனேஜ் பண்றது. லோக்கல் போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 100க்கு ஃபோன் பண்ணா கூட இமீடியட்டா தே வில் கம். கரெக்டுங்களா இல்லையா? அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸா சிஸ்டம் இருக்கு. ஸோ ஏன் பேனிக் ஆகணும் முதல்ல? ஸோ அந்த மாதிரி நீங்க பேனிக் ஆகி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சில இழந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே ஹைலி குவாலிஃபைட் பீப்புள், நல்ல ரிட்டையர்டு பீப்புள், ஒரு சம்சியஸ் அமௌண்ட்டை கையில வச்சுட்டு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல உட்காந்து அவங்களை கரெக்டா டார்கெட் பண்ணி தான் அவங்க எடுக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது டிஜிட்டல் அரெஸ்ட், இது சொல்லிட்டாங்க. அப்புறம் பேங்க் ஸ்கேம் உங்களுக்கு தெரியும், ஓடிபி வருதுன்னு சொல்லிட்டு. தென் மொபைல் போன் ஸ்கேம். அந்த ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டு தொலைஞ்சு போன மாதிரியே டூப்ளிகேட் ஓடிபி வாங்கி உங்க ஓடிபி நீங்க ஈஸியா ஷேர் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சுக்காக. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில இருக்க மொபைல் வந்து ஒரு பவர் ஹவுஸ். நம்மளோட என்டையர் டிஜிட்டல் ஐடி அது உள்ள இருக்கு. டிஜிலாக்கர் சொல்லிட்டு எல்லாருமே அதுலதான் வச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். இன்னைக்கு ரயில்வே நெட்வொர்க் கூட இந்த பேப்பர் டிக்கெட்ஸை வந்து கேட்கறதே கிடையாது, ஜஸ்ட் மொபைல்ல தான். ஸோ மொபைல் வந்து இவ்வளோ பவர் ஹவுஸ் ஆயிருக்கு. நம்மளோட அக்கௌண்ட் லிங்க்டு, நம்மளோட வேலட்ஸ், வேலட்ஸ் எல்லாமே லிங்க்டு. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த நம்பரை ஷேர் பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் போன கேஸ் எல்லாம் இருக்கு. அப்படின்னும் போது நம்ம இந்த ஆக்சஸ் இருக்கக்கூடிய இவ்வளோ ஒரு பவர் ஹவுஸை சோசியல் மீடியால ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்றோம், உடனே அதுக்கு இமீடியட்டா அவன் என்னென்ன பர்மிஷன் கேட்கறானோ எல்லாத்தையும் எஸ் எஸ் யார் உட்காந்து படிச்சு பாக்குறா, அதுக்கான நேரமும் கிடையாது, அந்த அளவுக்கு நாலேஜும் இல்லை. ஸோ சிம்பிளி அந்த ஆப் இருக்குமேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்றோம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும்போது அவங்க கேட்கிற பர்மிஷன் தான் பாத்தீங்கன்னா நம்மளோட கேலரி ஆக்சஸ், டாக்குமெண்ட் ஆக்சஸ், போன் ஆக்சஸ், ஒன்ன விடுறது இல்லை, எல்லாத்தையும் எடுத்துடலாம். தேவையில்லாம ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்மளோட எனர்ஜியும் பேட்டரியும் ட்ரெயின் பண்ணும். அட் த சேம் டைம் பேக்ரவுண்ட்ல ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும், எல்லா டேட்டாவும் எடுத்துட்டு இருக்கான். ஃபேஸ்புக்ல இருந்து கூகுள்ல இருந்து இன்னைக்கு எல்லாமே நம்மளோட பிக் டேட்டா வச்சுதான் அவனே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா வைக்கிறோமோ, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி நம்மளோட வேர் அபவுட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நம்ம வி ஆர் கம்ப்ளீட்லி ட்ராக்டு. கிட்டத்தட்ட ஒரு டீப் சர்வைலன்ஸ் ஸ்டேட் மாதிரி தான் நம்மளோட மொபைல் இப்போ இருக்கு. எனிபடி கேன் ட்ராக் வித் யுவர் மொபைல். இன்னைக்கு போலீஸ் கிரைம் எதை வச்சு பண்றாங்க? மொபைலை வச்சுதான். ஸோ மொபைலை வந்து நீங்க வந்து சென்சிட்டிவா யூஸ் பண்ணனா இது போயிடும். ஃப்ரீயா வைஃபை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல வைஃபை ஆக்சஸ் பண்றது டோட்டலி வேஸ்ட். மேன் இன் மிடில் அட்டாக்னு ஒரு அட்டாக் இருக்கு. நீங்க இப்போ ஏர்போர்ட் போறீங்க, அந்த ஏர்போர்ட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதாவது நீங்க உட்காந்து இருக்கிறது சிக்னல் சரியா இல்லைன்னா ஒரு காமனான ஒரு வைஃபை ஃப்ரீயா இருக்கான்னு பாப்பீங்க. ஃப்ரீ வைஃபை கிடைக்கும் போது அந்த வைஃபையோட நேம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அவன் மேபி கோ இன் ஃபிளைட் அப்படின்னு ஏதாவது ஒரு நேம் ஃபேக்கா போட்டிருந்தா உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த அந்த வைஃபை நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எல்லா டேட்டாவும் அவன் சர்வர்ல இருந்து எடுப்பான். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த கிரைம் சிண்டிகேட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்காவே மாறி போச்சு. அது வந்து இந்த 4 கண்ட்ரி கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாவே அது பரவி இருக்கு. யூஎஸ்ல இருக்க பெரிய பெரிய பேங்கிங் கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்க டெல்லியிலையும் கொல்கத்தாலையும் உட்காந்து ஒரு கால் சென்டர் வச்சு
அந்த கால் சென்டருக்கு ஒரு ஹெட், அவருக்கு கீழே ஒரு பெரிய டீம், அவங்களுக்கு டார்கெட், எப்படி பேசுறது, இங்கிலீஷ் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் ஐடி கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்லல, எவ்ரிவேர் த ஸ்கேம் இஸ் தேர். ஸோ அதனால பப்ளிக் தான் இதுல அவேரா இருக்கணுமே தவிர மொபைல் போனை வந்து சென்சிட்டிவா யூஸ் பண்ணணும். இப்போ ரீசெண்டா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 10 lakh பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே இந்தியாவில் ஓபன் பண்ண பேங்க் அக்கௌண்ட். இந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக், ஸ்கேம் இதெல்லாம் ரொட்டேட் பண்ணக்கூடிய மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ண அக்கௌண்ட். ஸோ இந்த 10 lakh அக்கௌண்ட் எங்க இருந்து ஜென்ரேட் ஆச்சு? இந்தியாவில தானே. ஸோ அதனால கிரைம் சிண்டிகேட்டுக்கு வந்து பார்டர்லாம் ஒண்ணுமே இல்லை. பிகாஸ் நவ் வி ஆர் லிவிங் எ டெக்னாலஜி வேர்ல்ட். எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி மாறியாச்சு. ஸோ த வேர்ல்ட் இஸ் அ பிளே கிரவுண்ட். தே ஹேவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தே ஹேவ் த பீப்புள், தே ஹேவ் த ட்ரைனிங் சிஸ்டம், எல்லாமே இருக்கு. ஸோ இது ஒரே இது நம்ம பாக்கெட்டை நம்ம தான் பத்திரமா வச்சுக்கணும். ஆனா மொபைல் போனை ரொம்ப கேஷுவலா ட்ரீட் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு சென்சிட்டிவான டிவைஸ். இட்ஸ் லைக் யுவர் பர்சனல். அதனோட உங்க ஃப்ரண்ட் கேமரா ஆக்சஸ் முதல் கொண்டு இப்போ ஆப்ஸ் பர்மிஷன் கேட்கறாங்க. அதனால ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது அதெல்லாம் பி கேர்ஃபுல். அன்னெசரி ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த பேங்கிங் லோன்ல இந்த சின்ன சின்ன பேங்க் லோன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல வந்து நீங்க அந்த ட்ராப்ல போவாதீங்க. அது வந்து ஒரு பியூர் அந்த லோன் ஸ்கேமே வந்து தே ஆர் வெரி டார்கெட்டிங் ஃபார் த கஸ்டமர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு ரீபே இன் அ லேட் வே. ஓகே சார், கண்டிப்பா சார். இரண்டாவது சுற்றுல திருப்பி விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார். இப்போ வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா சார், இரண்டாவது சுற்றில் பேசுவோம். திருப்பி சாட் வந்துடுறேன் சார். இப்போ வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதியோர்கள் இவங்க தான் வந்து அதிகமாக டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க அப்பா அம்மா, அது இல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய முதியோர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களோட தாய் தந்தையர் போன்றவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இவர்களால் தான் மிகப்பெரிய, ஏன்னா முதல்ல இளைஞர்கள் பண்ணாங்க, வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துட்டாங்க, அதனால் அப்போ வந்துட்டாங்க. பட் முதியோர்களுக்கு இன்னும் அவ்வளவு அவேர்னஸ் இல்லை. அரசு வந்து பல்வேறு இடங்களில் வந்து பல்வேறு விழிப்புணர்வு முகாம்களாம் 2 மத்திய அரசு மாநில அரசு இருந்து நடத்தியும் கூட தொடர்ந்து மாதிரி நிகழ்ந்து வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்க்குறீங்க சார்? சார் இது வந்து சார் சொன்ன மாதிரி வந்து இந்த என்டையர் கிரைமை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கவங்க டெக்னிக்கலாக அவங்க வந்து மொபைலே ஹேக் பண்ணுறது, அப்புறம் அவங்க மொபைலுக்குள்ளே போயிட்டு அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் அதர் இம்பார்ட்டண்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஹேக் பண்ணுறது, அதில் பண்ணி அதுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துக்கிறாங்க. அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று சொன்ன மாதிரி ஒரு லோக்கலாக இங்கே வந்து ஃபோன் பண்ணி ஃபோன்லேயே வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி ஏமாத்துறாங்க. அது டார்கெட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லேடிஸு அண்ட் சீனியர் சிட்டிசன். லேடிஸில் வந்து அதில் கூட வந்து யங் கேர்ள்ஸ் இவங்க இல்லை, 45-50 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் ஆண்கள் எல்லாரையுமே டார்கெட் பண்ணுறாங்க. சரி, அவங்க ஒரு இடத்துல உட்காந்து அவங்க வந்து ஆட்டோமேட்டட் இதில் வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா கால் வரும்போது அவங்க வேலை ஒன்றும் கம்மி. ஒரு நாளைக்கு 100-200 கால் பண்ணால் கூட 2 பேர் அதில் மாட்டினாலே போகிறோம். அவங்க அந்த மாதிரி தான் ஓடின்னு இருக்கு. இதில் என்ன பிரச்சனைனா, நான் வந்து ஒரு 10-15 பாயிண்ட் கொஞ்சம் அவசரமாக சொல்கிறேன். இதை வந்து முதியோர்களும் இவங்களும் இதை வந்து கடைப்பிடிச்சாருன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நம்பர் 1, உங்களுக்கு பேங்க்லேருந்தோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தோ இல்லை இன்கம் டேக்ஸ்லேருந்தோ யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க. இதை வந்து மனசில் ரொம்ப அழுத்தமாக ஞாபகம் வச்சுக்கணும். திடீர்னு வந்து அவங்க பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னா பதட்டம் ஆகிடுறாங்க, எடுத்து என்னன்னு கேட்குறாங்க, அதுலேருந்து அப்படியே போயிடுது. ஏன்னா பேங்க்கில் அவங்க வந்து எது ஒன்றுனாலும் லெட்டர் போடுவாங்க, மெயில் அனுப்புவாங்க உங்களோட ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு. மெயில் கூட வந்து ஃபேக் மெயில் இல்லை, ஸ்கேம் மெயில் பேங்க்லேருந்து வருது உங்களுக்கு தெரியும். அது அதே மாதிரி டிசைன்லாம் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் வந்து பேங்க்லேருந்து எது வந்தாலும் உடனே பேங்க்குக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்திருக்கேன் என்னன்னு கேட்காம எந்த ஆக்ஷனும் அதில் எடுக்க வேண்டாம்ன்றது முதல் வேண்டுகோள். இது பண்ணாலே உங்களுக்கு 50% கிரைமை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். அடுத்தது ஃபோன் கால் வந்து உங்களோட பார்சல் உங்கள் ஆதார் நம்பர் என்னன்னு கேட்பான். ஆதார் நம்பர் சொல்லாதீங்க. நீங்கள் ஆதார் நம்பர் கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா உடனே உங்கள் ஆதார் நம்பரை அவன் சொல்லுவான். அப்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும். இல்லை, அவன் ஆதார் நம்பர் சொன்னானேன்ட்டு நீங்கள் வந்து பதட்டம் அடையாமல் என்ன விஷயம் சொல்லுங்கள் இப்போது அப்படின்னு கேட்டான்னா அவன் சொல்லுவான், உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து ஒரு பார்சல் போயிருக்கு, கம்போடியாவுக்கு போயிருக்கு, அதில் வந்து ட்ரக்ஸ் இருந்துருக்கு, உங்களோட அட்ரஸ்ஸு எல்லாமே உங்களோட அட்ரஸில் என்ன போயிருக்க மாதிரி ரெக்கார்டில் இருக்குது, இந்த ரெக்கார்டை வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட பதட்டம் அடையாமல் நீங்கள் உடனே வந்து ஃபோனை கட் பண்ணுங்கள், தைரியமாக கட் பண்ணுங்கள். நீங்கள் உடனே பேரலாக இன்னும் ஒய்ஃபை கூப்பிட்டு அவங்கள பதட்டம் பண்ணி 100க்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லி எதுவுமே வேணாம். கண்ணை மூடி யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அது மாதிரி ஆயிருந்ததுன்னா
4 பேர் வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, இந்த ஐடி கார்டை காமிச்சு கேட்பாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா, என்ன விஷயம்னு. உடனே எடுத்த உடனே அரசுலாம் அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து இது மாதிரி ஃபோனில் வர்றதை நீங்கள் வந்து பதட்டம் அடையாமல் ஃபோனை கட் பண்ணுங்கள், இம்மீடியட்டாக கட் பண்ணுங்கள். அதுவே ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் பேச 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 உங்களை சைக்கலாஜிக்கலாக உங்களை கம்ப்ளீட்டாக மெஸ்மரைஸ் பண்ணி உங்களை தப்பு பண்ண வைக்கலாம். நீங்கள் வந்து ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, மௌலியோட பிரதர் காந்தன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரோட கேசி மோகன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. பெரிய அது வந்து துக்ளக்லேயும் ஒரு ஆர்டிக்கல் வந்தது, யூடியூப்லேயும் ஒரு வீடியோ கொடுத்தாரு அவர். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நான் வந்து என் மனைவி வந்து சமயோதிதமாக இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் எங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வைத்து அவங்க வந்த உடனே அவர் பேசின உடனே கட் பண்ணிட்டாங்க, இல்லைனா எனக்கு பணம் போயிருக்கும், இல்லைனா உடம்பு ஏதாவது ஆகிருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு பதட்டம் ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்களே இருக்கும்போது, சாதாரண ஒரு முதியவர்கள் வீட்டில் இருக்கும்போது பண்ணாங்கன்னா பண்ண முடியாது. இல்லை சார் இன்னொன்று சொன்னார், இந்த மாதிரி ஆயிருக்கு, ஃப்ராட் ஆகிருக்கு, நீங்கள் இது பணம் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் ஒன்றுன்னு சொல்லும்போது மடியில் கணாந்தானே சார் பயப்படணும். எதுக்கு இவங்க வந்து அதுக்கு போய் சக்கம் மாறாங்க? அது உடனே வந்து பணம் அனுப்புனா பணத்தை யாராவது அனுப்ப சொல்லுவாங்களா சார்? இதெல்லாமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க சார். அவனுக்கு என்னென்னா 10,000ல் 2 பேர் யோசிக்காமல் பண்ணாலே அவனுக்கு பணம் வந்துடும். இப்போ இது 3வது எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஃபோன் பண்ணி உங்கள் பேக்ரவுண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிறான். முதல்ல நம்பர் கிடச்ச உடனே உங்கள் பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஒரு பையன் அங்கே ஒர்க் பண்ணுறான், ஒரு பையன் இங்கே ஒர்க் பண்ணுறான், எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு கால் வரும் உங்களுக்கு. உங்கள் பையன் இதில் அவன் 2 வீலர் வச்சுருக்கானா, கார் வச்சுருக்கானான்னு நோட் பண்ணிப்பாங்க. கார் வச்சுருந்தானா உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகி சீரியஸாக அட்மிட் ஆகிருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டலில், இம்மீடியட்டாக ஆப்ரேட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அவர் உயிருக்கு ஆபத்து, அதனால் அதுக்கு ஆப்ரேஷனுக்கு நீங்கள் 50,000 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க, 1,00,000 ரூபாய் கட்ட சொல்கிறாங்க, இம்மீடியட்டாக அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. எந்த அப்பா அம்மா சும்மா இருப்பாங்க? இந்த பையனுக்கு இது மாதிரி ஆச்சுன்னு அனுப்பிச்சிடுறாங்க. இது ஒன்று நடந்துட்டுருக்கு ரொம்ப நாளாகவே. இதுலேயும் வந்து பேப்பர்லேயும் வந்தது, இதுலேயும் சொன்னாங்க நிறைய பேர். இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டு வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நம்ம அவங்களோட ஆன்சர் கொஸ்டின் பண்ணினே இருக்கும்போது நம்ம ஆன்சர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நம்ம அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி நம்மளை காலி பண்ணிடுறாங்க. பட் இதெல்லாம் வந்து நம்மளோட மிஸ்டேக்னால நடக்கிறது. பட் டெக்னிக்கலாக அந்த அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க பண்ணுறது எப்படின்னா, முக்கால்வாசி வந்து டிரான்சாக்ஷன் உங்களோட மொபைலில் ஹேக் பண்ணுறாங்க. அதுக்கு என்னோட சஜஷன் என்னென்னா, நார்டன் ஆன்டி வைரஸ்ன்னு இருக்குது உங்களுக்கு. அது வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. வருஷத்துக்கு ஒரு 2,000-3,000 ரூபாயில் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா டிவைசஸுக்கும் பண்ணிக்கலாம். 3 இல்லை 5 டிவைசஸ்லையும் அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்களால எந்த வைரஸும் உள்ளே கொண்டு வர முடியாது. உடனே கண்டுபிடிச்சி அதை இக்னோர் பண்ணிவிடும், நம்மளுக்கு வார்னிங் கொடுத்துட்டு அதை டெலீட் பண்ணிவிடும். இது ஒன்று. அடுத்தது வந்து அவங்க ஃபோன் பண்ணும்போது டெஃபினட்டாக இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது ஓடிபி கேட்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி கேட்பாங்க. எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சார்னு சொன்னார். அது பண்ணாமல் இருந்தாலும் போகிறோம். 3வது இன்னொரு நான் ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் மொபைல் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருக்கிறவங்களுக்கு டிரான்சாக்ஷன் லிமிட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். முன்னாடிலாம் வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் வேணும்னா நீங்கள் பிரான்ச்சுக்கு போய் ரெக்வஸ்ட் கொடுத்து பேங்க்கு தான் மாற்ற முடியும். பட் இது மாதிரி நடக்கிறதுனால தான் வந்து நிறைய சைபர் கிரைம் நடக்குதுன்னு RBI has directed all the banks to allow the customers to set the transaction limit. இப்போ எனக்கு டிரான்சாக்ஷன் நான் வந்து 50,000 1,00,000லாம் பண்ண மாட்டேன், எனக்கு 2,000 ரூபாய் தான் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா உங்கள் டிரான்சாக்ஷன் லிமிட்டை 1,000 ரூபான்னு வச்சுருங்க. பர் டே 1,000 ரூபாய் தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு வச்சிங்கன்னா அவன் தப்பி தவறி நீங்கள் இது மாதிரி ஒரு பதட்டத்தில் ஏதாவது பண்ணால் கூட 1,000 ரூபாய்க்கு மேலே அவனால் எடுக்க முடியாது. எனக்கு ஆச்சு இது. ஆக்சுவலாக நான் வந்து பேங்கராக இருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தா கூட எனக்கு வந்து கேஸ் புக் பண்ண உடனே ஒரு மெசேஜ் வந்தது. நான் சார் சொன்ன மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தது. அமேசானில் போய் நீங்கள் இந்த பேமெண்ட் கேஸ் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, அமேசான்லேருந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் மாதிரி கிடைக்கும், 50 ரூபா கிடைக்கும், 25 ரூபா கிடைக்கும்னு வந்தது. இல்லை நம்ம அது கேஸ் உங்களுக்கு அங்கேருந்து வந்தவுடனே நான் இந்தியன் தான் நம்ம பண்ணியிருக்கோம், அங்கேருந்து தானே வருதுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண அடுத்த நிமிஷம் இங்கே ஓடிட்டு இருக்கு. என்னோடய அக்கௌண்ட்லேருந்து 1,000 ரூபா லிமிட் வச்சுருந்தேன், 1,000 ரூபா போச்சு. அதுக்கப்புறம் 5 செகண்டில் 10-15 அட்டம்ப்ட்டு ஃபண்ட்ஸ் டிரான்சாக்ஷன் லிமிட் எக்ஸ்பைர்டுன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க டிரான்சாக்ஷன் லிமிட் இஸ் நாட் தேன்னு பேங்க் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் லிமிட் செட் பண்ணிட்டேன். 5 நிமிஷத்தில் 50 கிட்டத்தட்ட 20 என்ட்ரி போட்டாங்க சார். அடுத்தது உடனே இதுக்கு போயிட்டாங்க, US டாலரில் $100 $200 போடுறாங்க. நான் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் நோன் கொடுத்தாச்சு. ஸோ அதுவும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு 1,000 ரூபாய் தான் நஷ்டம் வந்தது. நான் பேங்க்கில் சொன்னேன், அவங்களுக்கு வந்து சைபர் கிரைமுக்கு இன்சூரன்ஸ் இருந்தது,
அந்த 1000 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் லிமிட்டை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. தப்பி தவிர நீங்கள் ஏமாந்தா கூட அந்த 1000 ரூபாயோட நிற்கும். இதை நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் பையனையும் பொண்ணும் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்து காமிச்சிங்கன்னா அது வந்து மொபைல் பேங்கிங்கில் டிரான்சாக்ஷன் லிமிட்டுன்னே ஒரு காலம் இருக்கும். இல்லை சார், நமக்கு மற்ற செலவுகள் இருக்கும்போது இது மாதிரி டிரான்சாக்ஷன் லிமிட் போட்டோன்னா நம்ம மற்ற செலவில் பிரச்சனை ஆகிடும். கரெக்ட். நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போ நீங்கள் செலவு பண்ண போகிறீங்களோ அப்போ வந்து திருப்பி உள்ளே போய் டிரான்சாக்ஷன் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய் வாங்குங்க, வீட்டுக்கு வாங்க, திருப்பி டிரான்சாக்ஷன் லிமிட் 1000 ரூபாய் கொண்டாங்க. அது பண்ணலாம். நீங்கள் டிரான்சாக்ஷன் லிமிட் நீங்கள் எவ்வளோ தடவை மாடிஃபை பண்ணலாம், எவ்வளோ தடவை இன்க்ரீஸ் பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் காஷியஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையை எடுத்து பண்ணிங்கன்னா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாதுன்றது என்னோட அபிப்பிராயம். கண்டிப்பாக சார். சார் பாலசுப்ரமணியம் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் வந்து கிட்டத்தட்ட 5000 சைபர் அடிமைகள் வந்து கட்டாயப்படுத்தி இவங்களாம் வேலை செய்ய வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட 45 நிறுவனங்களில் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அந்த சைபர் அடிமைகளை பற்றி தான் நம்ம பேசணும் பல நிகழ்ச்சிகளில். அதாவது கட்டாயப்படுத்தி அங்கே வந்து அது பாஸ்போர்ட்லாம் பிடுங்கி செயல்படுத்துகிறாங்கன்ட்டு. இப்போது இவர்கள் போன்றவை இல்லாமல் அடுத்தது ஏஐன்ற மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் வளரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குல்ல. ஸோ அந்த ஏஐ மூலமாகவும் இந்த செயல்பாடுகள்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்லையே சார்? உள்ள வந்திருக்குன்னா இம்பர்சனேஷன் பிளஸ் கேரக்டர் அசாசினேஷன் வரைக்கும் அது ஆல்ரெடி வந்தாச்சு. இப்போ நீங்க சொல்ற இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த 5 கண்ட்ரீஸ்ல கொண்டு போய் பசங்களை வந்து ட்ராப் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து டவுன் சவுத்தில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க இருந்து நிறைய பேர் ஆல்ரெடி போயிருக்காங்க. அதுல போயிட்டு அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு அவங்க சொல்ற எல்லா டாஸ்கையும் அவங்க பண்ணி தான் ஆகணும். அது இன்டர்நேஷனல் மாஃபியா. ஸோ அதுல இந்த பசங்களும் போயிருக்காங்க. 40,000 rupees ஏதோ சேலரி ஆஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர்த்த லூர் பண்ணிருக்காங்க. அதுல எத்தனை பேர் சேஃபா இருக்காங்க, எத்தனை பேர் வந்து ட்ராப்ல இருக்காங்கன்றது ஏதாவது அங்க இருக்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஏதாவது இனிஷியேட் எடுத்தாதான் அது நம்மளால ட்ராப் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர அன்லஸ் அதர்வைஸ் அது உடையிற வரைக்கும் அந்த இஷ்யூ பெருசாகிற வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் தெரிய போறது இல்லை. பட் ஆனா இங்க லோக்கல் கன்சர்ன்ல பாத்தீங்கன்னா பப்ளிக்கோட மணியே இங்க நிறைய லூட் ஆகுது சார். கேஷுவலா சீனியர் சிட்டிசன்ல இருந்து எல்லாருமே இது பண்றாங்க. சோசியல் மீடியால பிளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் கொடுத்து அதுல இருந்து இது பண்ணிட்டு வீடியோ கால்ல மார்ஃபிங் பண்றாங்க. இது வந்து எக்கனாமிக் லாஸ்ன்றது வந்து இந்த ட்ராப்ன்ற ஒரு விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சென்சிட்டிவா போனை யூஸ் பண்ணீங்கனாலே இந்த ப்ராப்ளத்தை முதல்ல அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் இப்ப சார் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்கலாம். ரெண்டாவது இப்ப கன்சியூமர் பேஸ் வந்து இந்தியாவில வந்து அதிகமாயிட்டு இருக்கு. மொபைல் போன் யூஸ் பண்றவங்க 5G டெக்னாலஜி இதனால வர்றது வந்து யூசர் பேஸ் அதிகமாகிறதுனால நம்மளோட சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டே இதனோட குரோத்துக்கு முன்னாடி அவங்களோட ப்ரொடெக்ஷன் டீமை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியல. காரணம்னா கிரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன்ல தான் இங்க ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குமே தவிர எல்லா கிரைமுக்கும் ஈக்குவலண்டான ஒரு ஃபோர்ஸை வந்து எந்த கவர்மெண்டாலையும் உட்கார வைக்க முடியாது. இப்போ செல்போன் யூசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் க்ரோயிங் இன் மல்டிஃபோல்ட். 5G அடாப்ட் ஆயிடுச்சு. அதனால யூசர் பேஸ் அதிகமானதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இப்போ நிறைய நம்ம கண்ணு முன்னாடி அன்ஃபோல்ட் ஆகுது. ஸோ இதனோட அல்டிமேட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்தா கிளைண்ட் கிட்ட தான் இருக்கணுமே தவிர இது வந்து என்னதான் ஏஜென்சி எடுத்தாலும் unless otherwise we are careful for our wallet, we are careful for our bank account, nobody cannot going to take response. பணம் லூஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ற ப்ராசஸ் எவ்வளவு நாள் ஆகுன்னு யாருக்கு தெரியும்? ஒரு டிஜிட் பின்ன மாத்தி அக்கௌண்ட்ல போட்டாலே அதை ரெக்கவர் பண்றதுக்கே வார கணக்கில் ஆயிடுது. அப்படின்னும் போது இந்த சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவான்? இந்த மொமெண்ட் தே லூட் த மணி ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் அது எத்தனை அக்கௌண்ட்டுக்கு மாறுன்றது யாருக்கு தெரியும்? அது ரெக்கவரி எல்லாம் ரொம்ப டீடியஸ் ப்ராசஸ். பண்ணலாம், அப்படிதான் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு 10 lakhs அக்கௌண்ட்டை வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் டிரைவ் போட்டு அதை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லேயே நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்றது நம்ம கிட்ட தானே இருக்கு. மொபைல் வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். அது ஒரு பவர் ஹவுஸ். அதை நீங்க வந்து எப்படி யூஸ் பண்றீங்களோ உங்க வேலெட் உங்களோட மொத்த ஹிஸ்டரியே உங்க மொபைல்ல தான் இருக்கு. மொபைல் இல்லாம இன்னைக்கு யாரும் வெளியே போக முடியாது. ஹேண்டிகேப் தானே மொபைல் இல்லைன்னா. அப்படின்னும் போது அதுக்கு நீங்க எவ்வளவு கேர் கொடுக்கணும். சோ அதை தான் ஆகணும். வந்து மொபைல் இருக்கு இல்லையா, இல்ல நமக்கு வந்து 11வது விரலா வந்து மொபைல் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம 11வது விரலா மொபைல் இல்லாம இருக்க முடியாத சூழ்நிலை, கை கூட இல்லாம இருந்தலாம், மொபைல் இல்லாம இருக்க முடியாத சூழ்நிலை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அத எப்படி சார் நம்ம இவ்வளவு விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ண முடியும்? இல்ல அதுதான் unnecessary ஆப்ஸ். இந்த சோஷியல் மீடியால வந்து எல்லாரும் எல்லா இடத்துலயும் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நம்மளோட லொகேஷனை வந்து தேவையில்லாம ஆன் பண்ணி வைக்காதீங்க. ஓடிபி எல்லாம் வந்தா இமீடியட்டா டெலீட் பண்ணுங்க. ஓடிபியை ட்ராக் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் இருக்கு. சர்வர்ல இன்னைக்கு எல்லா விதமான செட்டப்பும் இருக்கு. ஆக்கஸ் வந்து நம்மளோட மல்டிஃபோல்டு டேலண்ட். உங்களோட டேப் அண்ட் பே டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, அதையே ஜஸ்ட் ஒரு டிவைஸை வச்சு உங்ககிட்ட இருந்து எடுத்துரும். உங்களோட டெபிட் கார்டு வந்து உங்க அமௌண்ட்ல இப்ப பெட்ரோல் பங்க்ல எல்லாம் போனீங்கன்னா இப்ப யாருமே கார்டை வந்து டேப் பண்றதோ ஸ்வைப் பண்றதே கிடையாது. ஜஸ்ட்
பாஸ் மிஷினை பக்கத்துல கொண்டு வந்தாலே டேப் ஆகிடும். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு RFID வேலட், ப்ரொடெக்டட் வேலட், அப்படி இல்லைன்னா இந்த அலுமினியம் ஃபாயில வச்சு ப்ரொடெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு சார். யூடியூப்ல வந்து எல்லாமே இருக்கு சார். இஃப் யூ வாண்ட் டு பி கேர்ஃபுல் ஆன் சோஷியல் மீடியா ஆர் திஸ் சைபர் கிரைம் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகணுமா, பிளென்டி ஆஃப் டுட்டோரியல்ஸ் ஆர் அவைலபிள். அதுல கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணுங்க. சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் இருக்கு, 1555260 இருக்கு. அப்புறம் NCIM போர்ட்டல் இருக்கு. பேங்க், உங்களோட பேங்க் டீடைல்லாம் கையில வைங்க. இன்கேஸ் எதாவது கிரெடிட் லாஸ் இல்லைன்னா ஒரு மேஜர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வித்தின் 10-15 மினிட்ஸ்க்குள்ள நீங்க இன்டிமேட் பண்ணுங்க. தென் தே கேன் ஏபிள் டு டூ சம்திங். நீங்க அதை கேர்லெஸ்ஸா விட்டுட்டீங்கன்னா தென் எவ்ரிதிங் வில் கோ அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட். அதனால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட டேட்டா, பர்சனல் டேட்டா, உங்களோட மொபைல் IMEI டேட்டா எப்பவுமே ரெடியா வைங்க. போன் IMEI 1 and 2 இது ரெண்டுமே கையில ஹேண்டியா வைங்க. பில் பத்திரமா வச்சுங்க. இன்கேஸ் மொபைல் லாஸ்டா இருந்தா இமீடியட்டா கொடுங்க. அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டை வந்து கண்டக்ட்ல கொடுக்காதீங்க. ஏன்னா சிம் கார்டு ப்ரொவைடர் அழகா அந்த டேட்டா வித்துட்டு அவன் உங்க பேர்லயே 10-20 கார்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா கவர்மெண்டோட ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்ல போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம எத்தனை சிம் கார்டு இருக்குன்றத வந்து அவங்க டேட்டா பேஸ்ல எடுக்கிறாங்க. ஸோ அந்த சிம் கார்டோட டேட்டா எல்லாம் இது நீங்க யூஸ் பண்ற சிம் இல்லாத பட்சத்தை நீங்க அதுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். இட் இஸ் நாட் இன் மை நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தென் தே வில் பிளாக். அந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. யூடியூப் இருக்குல்ல, யூடியூப்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம் டைம் நம்ம குக்கிங்க்கு, அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் ஷார்ட்ஸ். இப்ப எல்லாமே ஷார்ட்ஸ் லைஃப் தானே. 2 minutes 3 minutes மேல அட்டென்ஷன் ஸ்பேன் யாருக்கிட்டுமே இல்லை. அப்படியாவது பாருங்களேன், பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. அந்த மாதிரி நம்ம செல்ஃபா நம்ம ப்ரொடெக்ட் பண்றது தான் இம்பார்ட்டன்ட் தவிர நம்ம எல்லாமே அவுட் சைட்ல இருந்து சப்போர்ட் வரும்னு எதிர்பார்க்கணும். பிகாஸ் அவுட் சைட்ல இருந்து சப்போர்ட் வரதுக்குள்ள அல்டிமேட் லூசர் நீங்க தானே இருக்கீங்க. இந்த பணம் தான் அக்கௌண்ட்ல இருந்து போகுது. ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் அபவுட் யுவர் ஹார்ட் எர்ன்ட் மணி. பேசுவோம் சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார குற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புற்றீசல் மாதிரி நடைபெற்றது. அதாவது வந்து காரு, தேக்கு மரம் வாங்குங்க, லேண்டு வாங்க அப்படின்னு மிகப்பெரிய புற்றீசல் மாதிரி குற்றையில் பொருளாதார குற்றங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஏமாற்று வேலைன்னு முடிஞ்சுது. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 20 வருஷம் கேப்பில் திருப்பி இது மாதிரி விஷயங்கள் தொடங்கி இருக்குது. ஸோ இதனால் இதிலிருந்து சார் சொல்கிற மாதிரி பல்வேறு காஷன்ஸ்லாம் சொல்கிறாரு, யூடியூப்லாம் பாருங்கன்ட்டு. பட் இருந்தாலும் வந்து அந்த அச்சம் என்பது இருக்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது பணத்தாசை. அதாவது இதில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம இன்னும் கிடைக்கும் பணம் அப்படின்றது ரெண்டாவது பணத்தாசை. ஒரு மனிதனை நீங்கள் வந்து தூண்டில் விழ வைக்க வேண்டும் என்றால் அவரோட ஆசையை தூண்டி விடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆசையை தூண்டி தான் விஷயங்களை செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க there is no free lunch available சொல்லுவாங்க. உங்களுக்கு யாரும் வந்து ஃப்ரீயாக எதுவும் கொடுக்க மாட்டாங்கன்றதை நீங்கள் உணரணும். அது இருந்தாலே நீங்கள் வந்து இப்போ இது வாங்குங்க, இது வாங்கினா உங்களுக்கு இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மொபைலில் ஒரு மெசேஜ் வந்ததுன்னா கண்ணை மூடி இக்னோர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ லஞ்ச் எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் நம்ம வந்து இலவசங்களையே நம்பி வாழ்ந்து பழகிட்டோம் 50 வருஷமாக. நான் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. அந்த இலவசங்களை வச்சு தான் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரம் இல்லை, இங்கே வந்து இவங்களும் இந்த சைபர் கிரைம் ஆளுங்களும் நம்மளை ஏமாத்துறாங்க. அது வந்து அந்த இலவசத்துக்கு அடிப்படையாமல் இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக கொடுக்குறான்னா கண்ணை மூடி டெலீட் பண்ணணும். ரெண்டாவது வந்து தப்பி தவிர நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னா உடனே பதட்டம் அடைஞ்சு போயிடுத்துன்னு தலையில் கை வச்சுன்னு உட்காராமல் நம்மளுக்கு ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏழரை அப்படியே நீங்கள் நம்பராக மாற்றுங்க. ரயில்வே டைம் நம்பரா 1930 அது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. நம்மளுக்கு ஏழை வந்து பணம் போச்சு 19:30 ஃபோன் பண்ணுங்க. 1 ஹவருக்குள்ளே நீங்கள் பண்ணீங்கன்னா சைபர் கிரைம் ஆஃபீஸ்க்கு உங்களோட பணம் கிடைக்கிறதுக்கு 80% சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 20 அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சார் சொன்ன மாதிரி இந்த 10 லட்சம் அக்கௌண்ட்டில் அந்த அக்கௌண்ட்ஸ் தான். இங்கேருந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு போகும், அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு 10 அக்கௌண்ட்டுக்கு போயிடும். நீங்கள் ஒரு 50,000னா 5,000 10 அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அந்த 5,000 அங்கே ரெடியாக எடுப்பாங்க, ஆளு வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க. இப்போ இது வந்து எல்லாமே ஒரு 2 ஹவருக்குள்ளே நடந்துடும். ஏன்னா அந்த NEFT டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ஒரு எவ்ரி 1 ஹவர் ஒரு பேட்ச் அங்கே வந்து RBIயில் இது பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் ஒரு 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அங்கே மீதி பணம் அங்கே போகிறதுக்கு இன்னொரு 1 ஹவர் ஆகும். ஸோ உங்களுக்கு 2 ஹவர் இருக்கும்போது நீங்கள் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணிங்கன்னா சைபர் கிரைமுக்கு வித் எவிடன்ஸு உடனே அவங்க ஆக்ஷன் எடுத்து அந்த பணத்தை அந்த பேங்க்கில் போய் சேர்ந்த உடனே அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. உங்கள் பணம் 90% கிடைக்க 80% கிடைக்க சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக டெஃபினட்டாக கிடைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நல்ல வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் பண்ணணும்.
ரெண்டாவது பேங்க்கும் வந்து இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸில் இது மாதிரி ஆச்சுன்னா அவங்க இன்சூர் பண்ணியிருக்காங்க ஒரு அமௌண்ட் வரைக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி ரைட்டிங்கில் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த பணத்தை ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. நேரில் இன்று உரைகள் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாதமும் ஆன்லைன் மூலமாக இந்தியர்கள் ஏமாற்றப்படுகிறார் என்ற செய்தியை இன்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவலை குறித்து நாம் இன்று பேசிய போது திரு கோபால் அவர்களும் திரு பாலசுப்ரமணியன் அவர்களும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள். நன்றி கோபால் சார். நன்றி. பாலசுப்ரமணியன் சார் நன்றி சார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.